ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக இடங்களில் இந்த வெயில் காலம் துவங்கியவுடன் குடிநீர் பஞ்சங்கள் ஏற்படுகின்றன. அநேக இடங்களில் தேவைக்கு மிச்சமான குடிநீர்கள் இருக்கின்றன, வீணாக செலவழிக்கப்படுகின்றன. அநேகர் ஒரு குடம் தண்ணீருக்கு கூட தவித்து போயிருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. எத்தனையோ கிராம பகுதிகளில், எத்தனையோ பகுதிகளில் தண்ணீருக்கு அன்றாட தேவைக்காக பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றன. இந்த நாளில் ஏனென்றால் வானம், பூமி, காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். அவருக்கு தெரியும் அவருடைய ஜனங்களின் தேவைகள் என்னவென்று. இந்த குடிநீர் பஞ்சத்தில் வாடுகிறவர்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும்படியாகவும், அவர்கள் சொந்த ஊர்களிலே, அவர்கள் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல குடிநீர் வசதிகளை அரசாங்கம் அமைத்து கொடுக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வெயில் காலங்களில் வருகின்ற குடிநீர் பஞ்சங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தண்ணீரை உண்டாக்கினவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளுக்கு இந்த தண்ணீர் கிடைக்காமல் எந்தெந்த இடங்களில், கிராம பகுதிகளில் தண்ணீருக்காக தவித்து போய் இருக்கிறார்களோ அந்த கிராமங்கள் முழுவதிலும் ஆண்டவரே தண்ணீர் வசதிகள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி செலவு பண்ணுகின்ற நிலைகள் இருக்கின்றது, எத்தனையோ இடங்களில் இருக்கிறதப்பா. அதே போல் அவல நிலைகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தண்ணீர் வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கம் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரை குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் தண்ணி இல்லாதபடி ஆண்டவரை எல்லா ஜனங்களுக்கும் அந்த தண்ணீர் வசதிகள் சென்றடையத்தக்கதான அந்த நேர்த்தியான நன்மையான காரியங்களை அரசாங்கங்கள் அமைத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல குடிநீர் வசதிகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரே குடிநீர் வசதிகள் பைப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் தண்ணீர் ஒரு வாரம் வரும், மறு வாரம் வராது, 10 நாளைக்கு ஒருக்காக தான் வரும் அன்று என்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறதாப்பா. ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகள் இல்லாதபடி தினமும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் ஆண்டவரை சென்று அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சென்று அடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை தண்ணீருக்காக தவித்து போயிருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரை சமயத்திற்கேற்ற நன்மைகள் ஆண்டவரை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மலைகள் பொழிவதாக ஆண்டவரே. அவர்கள் ஊர்களில் இருக்கின்ற கிணறுகளே தண்ணீர்களால் நிரப்பப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. வற்றி போய் வறட்சியான நிலைகளில் காணப்படுகின்ற எல்லா கிணறுகளும் ஆண்டவரை ஊற்றெடுத்து பொங்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை தண்ணீர் வசதிக்காக, குடிநீருக்காக, குளிப்பதற்காக, துவைப்பதற்காக, அன்றாட தேவைகளுக்காக, பிறரை சார்ந்து பிறர் வீட்டை சார்ந்து இருக்கிற எல்லா நிலைகளும் மாறி ஆண்டவரை அவர்கள் வீட்டில் இருக்கிற கிணறுகளிலே வற்றி போய் இருக்கிற கிணறுகள் ஊற்றெடுத்து பொங்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு தேவையான தண்ணீர்கள் தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. விசேஷமாக 10 நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வரும் பொழுது, வாகனத்தில் தண்ணீர் வரும் பொழுது, அரசாங்க குழாய்களில் தண்ணீர் வரும் பொழுது ஜனங்களுக்குள் ஏற்படுகின்ற சண்டைகள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒரு குடிநீருக்காக எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அப்பா. அடிப்படி சண்டைகள், வாக்குவாதங்கள், வீணான வாயின் வார்த்தைகள் செலவிடப்படுகிறதப்பா. எல்லா அவல நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அவல நிலைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, குடிநீர் வசதிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. அரசாங்கம் ஆண்டவரே நல்ல இந்த போன்ற திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் ஆண்டவரே, குடிநீர் டேங்குகள் ஒவ்வொரு ஊரிலும் உண்டாக்கப்படட்டும் ஆண்டவரே. குடிநீர் குழாய்கள் உண்டாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் தேவையான தண்ணீர்கள் ஒரு ஆண்டவரை புறப்பட்டு போக போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எந்தெந்த கிணறுகள், எந்தெந்த குளங்கள், எந்தெந்த ஏரிகள் வற்றி போய் கிடைக்கிறதோ எல்லாம் ஊற்றெடுத்து பொங்க போறதுக்காக நன்றிப்பா. நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடிநீரினால் ஏற்படுகின்ற சண்டைகள் எல்லாம் ஆண்டவரை நிற்கட்டும். ஒரு ஊர்ல இருந்து மறு ஊருக்கு இந்த குடிநீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்படுகின்ற எல்லா நிலைகளும் மாறட்டும். நல்ல மழையை பொழிய பண்ணுங்க ஆண்டவர். சமயத்திற்கு மழையை பொழிய பண்ணி குடிநீர் வசதிகளை உண்டு பண்ணுங்க ஆண்டவரை. விவசாய நிலத்திற்கு தேவையான தண்ணீரை கொடுங்கப்பா. நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டு விட்டதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.